வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். என் பேத்தி தான் பண்ணுறா. நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு மஷ்ரூமை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம், ஏன்னா வந்து பிரியாணியில் போட்டு பண்ணும்போது மஷ்ரூம் வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து மஷ்ரூமுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கர்ட் ஊற்றிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். போட்டு இப்போ நல்லா பெசரிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சி ஒரு க்ரீன் பேஸ்ட் மாதிரி பண்ணி பண்ணுறோம். இது வந்து தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். தயிர் கூட இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பெசஞ்சாச்சு. கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு வர மாதிரி மட்டும் லெமன் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னேன்ல. இப்போ அந்த மசாலாவுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 அளவு தான் செய்கிறேன், அதுக்கு தகுந்த இது தான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடானோடனே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு 7 பெப்பர், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை போட்ட உடனே ஒரு 7 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 அளவுக்கு தான் செய்கிறேன், அதனால தான் இந்த அளவு ரொம்ப வெடிக்கிடுது. அப்புறம் 2 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து ஒரு 1/2 கை புதினா, கொத்தமல்லி, 1/2 கை புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிக்க வந்து 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில். இப்போ வந்து ஆயிலும் நெய்யும் காஞ்ச உடனே நான் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அனீஸ், அப்புறம் வந்து ஒரு கல்பாசி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி போடுறேன், அதுக்கான குவான்டிட்டி தான் இது. நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை
வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக மெலிஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணியோட வந்து தொக்கு நிறையா வரும். இது போய் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக, அது சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளி 2 எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி 2மே அரை கை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஊற வச்ச போது தயிர் சேர்த்தோம். அதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சாத வரைக்கும் அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா பேஸ்ட் வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். க்ரீன் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோம்ல மஷ்ரூமு, இப்போ அந்த மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மஷ்ரூம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து எந்த தண்ணி ஊற்றக்கூடாது, வந்து மஷ்ரூம்ல நல்லா தண்ணி விடும், அதனால இப்போ மஷ்ரூம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ வாங்க மஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நல்லா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 கிளாஸ் தேங்காய் பாலும் 1.25 கிளாஸ் தண்ணியும் எடுத்திருக்கேன். இது தேங்காய் பால் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும், அதனால் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்க, தண்ணி ஊற்றினோடனே நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நான் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் திறக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். என்னோட தங்கச்சிங்க வந்திருக்காங்க, அது கொஞ்சம் சத்தமா இருக்கு, அதனால எதுவும் நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா பிறண்டு வந்தோடனே நம்ம குக்கரை மூடிக்கலாம். பாருங்க, நல்லா அரிசியும் தண்ணி பிறண்டு வந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம மூடிக்கலாம். ஓகே,
பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டேஸ்டிங் கொடுக்கலாம். வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். இது பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்க. கிளறி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. குழையில சூப்பராக இருக்குது. இப்போ நான் டேஸ்டிங் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். கலர் சூப்பராக இருக்குது. என் பேத்தி செஞ்ச பிரியாணி அவளே டேஸ்டிங் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவா பாருங்கள். இதுக்கு பிரியாணிக்கு வந்து பெஸ்ட் சைடிஷ் தயிர் பச்சடி தான். சாப்பிட்டு பார்க்கலாம். மஷ்ரூம் பீஸ்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக போடுறதுனால அப்படியே இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.